எவ்வளவு இது? 800 ரூபாமா. பூஜை பூஜா வருது, இது போய் 800 ஏமா நல்ல கனமா இருக்குமா, ரேட் ஏறி போச்சுமா. அவ்வளவு வேலைக்கு ஆகாது. அப்ப இது எடுத்துக்குமா, 400 ரூபாய் தரேன். அதெல்லாம் வேணாம், இது கூட ஒரே வேலை 200 ரூபாய். 200 ரூபாய்க்கா வச்சுட்டு போமா. ஐயோ ரொம்ப தான் சொல்லுக்குற, குடியா 200 ரூபாய்க்கு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. எவ்வளவு பெட்ஷீட்? இந்த பெட்ஷீட் 800 ரூபாயா? எவ்வளவு அநியாயமா விக்கிறாங்க பாருக்கா. 800 ரூபாவா? யார ஏமாத்துறேன்? ஆள் கொண்டு எடுக்கலாம். முடியாது. போட, அவள் தான் கொடுக்க முடியும். என்ன ஏமாத்திங்க அடிக்கிறீங்க? 800 ரூபாயா இந்த பெட்ஷீட்? நம்மள ஏமாத்துறாங்க. நோ, விலை வச்சு ஏறி போயிடுச்சு. பெட்ஷீட் தருமாதுங்கண்ணா. பெட்ஷீட் எடுத்து போங்க, மூஞ்சிங்கள போயிடாதுங்களுக்கு. ஐயோ சப்போர்ட் வந்துட்டாரு தோற, வேலை பார்த்துட்டு போயா. இப்போ வெக்க பாத்தீங்களா இல்லையா? பயமா கோவம் ஆயிடுவேன். ஐயா இவன் வேற சும்மா வைக்கிறான். நீ வச்சிருக்கா, நீ வா, இனிமேட்டு உன்னை பாத்துக்கிறேன். பயப்படாத நான் பாத்துக்கிறேன். போங்க. என்னைக்கு இருந்தாலும் இந்த தெரு பக்கம் தாண்டி வருவேன். வச்சுக்கிறவா, பாத்துக்கிறேன் உன்னை. இதுக்கு பேச பார்த்தா நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப டேன்ஸ்னா, இல்லைன்னா பெட்ஷீட்டை தூக்கி நிக்கணும். இந்த ஊர்ல எல்லாம் எப்படி ஏமாத்தாங்க, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு பெட்ஷீட் காமி பாக்கலாம். தாங்கண்ணா. எவ்வளவு அந்த பெட்ஷீட்? எத்துக்க நான் பாத்துக்கலாம். என்னப்பா எத்துக்கு சொல்ற? என்ன அதுக்கு இட்டு காப்பாத்தி விட்டீங்க, நீ எத்துக்கண்ணா. சரிப்பா, என்ன பிரச்சனை என்ன என்கிட்ட சொல்லுப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. லோலையா என்னையா இந்த பெட்ஷீட் புருஷ பொண்டாட்டியா? டேய், இதான் உங்க கூட அவர் வேலைக்கு கூட்டு போய் சொல்லிக்கிறாரு, ஒழுங்கா வேலை செய்யணும். சரிதான் வாயா. தொடப்பு கட்ட நானும் எச்சப்பி செய்தி வாங்கி வச்சுக்க, துண்டு போய் நான் தெரியா யார் பண்ணீங்க கேக்குறாங்களே சொல்லலாம். இல்லப்பா, இன்னொருத்தர் இருந்தாரு, அவரு எங்க? அவருன்னு சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணு தாங்கிறேன், வேற யாரும் இங்க இல்ல. இல்லப்பா, ஒல்லியா ஒருத்தர் இருந்தாரு, எங்க பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு. ஒல்லியா ஒருத்தன் வேலை வாங்கி தரேன்னா இதெல்லாம் வேற பண்றாரு அவரு. யோ சும்மா என்ன கட்டி நிக்கிறீங்க? பக்கத்து வீட்டுல இருக்கிறதா வேணாவா? வாடா எப்பா, எங்க என் வீட்டு தருதல அவன் எங்க போய்க்கிறானு என்ன கேக்குற? நீ அவனை தானே ஒன்னா சுத்துவீங்க. இங்க பாரு, பக்கத்து வீட்டுக்காரன் தான் நான் பேசி நிக்கிறேன், அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. யோ நயா ஊட்டி கூட்டிட்டு வந்துக்கிறேன். நீ இல்லடா, அவர் நல்ல ஜென்டில்மேனா இருந்தாரா. இவங்க தான் சொல்றது பார்த்தாக்கா அவன் ஜென்டில்மேன் மாதிரி இருந்த மாதிரி தெரியலையா? பிச்சை தான் நாய, அது புடிங்கி குஞ்சா சோறு நாய், அவனை போய் ஜெனில் மேல படிவேன். யோ பிச்சை எடுத்துலான்றாயா, நாசமா பண்ணுனே, காலையில கண்டவத்தெல்லாம் வாங்க வைக்கிறியா? கவர்மெண்ட் வேலை 500 சம்பளம், நான் வாங்கி தரேன். ஏய் எங்கடா போன? உங்க அப்பா எங்கிட்ட கத்திட்டு போய் நவருப்பா. டேய், நான் பிச்சை எடுத்து சோறு வாங்கி வச்சா தேனா எடுத்துனா பசி ஏத்த துண்ண மாட்டாங்களா? பிச்சை எடுத்த சோறா? என்னமா அப்படி பாக்குற? கவர்மெண்ட் வேலை உனக்கு நான் வாங்கி தரேன். டேய், நீ கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடு, இல்ல எந்த வேலை வாங்கி கொடு, அந்த ஆளு என் வீட்டாண்ட வந்து கத்தக்கூடாது. அவன் என்னடா கவர்மெண்ட் வேலை வாங்கி தருவான்? அவன் நம்பி எல்லாம் வந்துக்கிறீங்க. என்ன தல, உன்ன நம்பி நான் வந்துக்கிறேன், எல்லாம் இப்படி பேசுறாங்க. நீ யார் பண்ணி? உன்னை பார்த்ததே இல்லையே. காமெடிங்கோ யாருனே தெரியல. நீ கவலைப்படாதப்பா, நான் வேலை வாங்கி தரேன். என் அல்ப இந்த டுபாக்கூர் நம்பர் என்ன கூட்டிட்டு வந்தா தேவையில்லாம பேச. சார் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? ரூபாய் ஒரு நடிப்பாரு. என்ன நீ கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருவா? கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் வேலை நான் வாங்கி கொடுப்பேன். இவன் மூஞ்ச பார்த்தா தெரியல, சோத்து காஞ்சி போனவன் இவன் வேலை வாங்கி தருவானா? உன்னை வந்தீங்க போயா போயா. ஏன்பா, உன்னை நம்பி வந்துட்டேன், கவர்மெண்ட் வேலைன்ற அப்படின்னா கவர்மெண்ட் வேலை வாங்கி தருவா? ஒயின் ஷாப்ல வேலை. ஒயின் ஷாப்லயா? அதுக்கெல்லாம் காசுலாம் கட்ட சொல்லுவாங்கல்ல? காசுலாம் கட்ட தேவையில்ல, பாட்டில் பொண்ணு போய் கொடுத்தாலே போதும். பாட்டில் பொறிக்கின்னு போய் கொடுத்தா போதுமா? புரியலையே. சரக்கு விற்கிற வேலையை எப்படி கவர்மெண்ட் வேலையை ஆக்கினாங்களோ, பாட்டில் போடுற வேலையை கவர்மெண்ட் வேலையை ஆக்கிடுவாங்க. அடா பாவி, இததான் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லியிருந்தியா? கண்டிப்பா வேலை கட்சின்பா, பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. போப்பா போ, போய் தெத்தோட பாட்டில் போயிருக்க, பர்மனெண்ட் ஆக்கி விட்டுருவான். இப்ப நான் இவனை பர்மனெண்ட் ஆக்குறேன். எப்ப கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? அப்படியே ஒரு எதனா பழத்துல போடுங்க அவனை. நான் பிச்சை எடுத்து வச்சேன், அந்த துண்டு போயிட்டேன் நான்.